ஆக்சுவலாக இங்கே அருஷா போகலான்னு பஸ் புக் பண்ண போய் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. குளோபல் வந்து எதுக்கு இருக்கானே தெரில. சன்ரைஸாக வானத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஓட்டலடா நீ ஃப்ளைட்டு ஓட்டலடா. வணக்கம், நான் அர்ஜுன். நம்ம இப்போ கென்யா ஏர்போர்ட்டில் இருக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கென்யாவிலேருந்து அடுத்து டான்சானியா போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ நம்ம கென்யா வந்து அன்றைக்கே வந்து நம்ம கென்யா விட்டு கிளம்புறவங்க. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஏங்கிறத போன எபிசோட் பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அவசரமாக அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயங்கள்னால நம்ம கிளம்புறோம். நம்ம அடுத்த ஃப்ளைட்டோ இல்லை என்னவோங்கிறத வந்து நம்ம டிசைடே பண்ணல. ஏர்போர்ட் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ நம்ம வந்து டான்சானியா விசா வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அப்ளை பண்ணி ஒரு 15 நாள் இருக்கும். ஆனால் இன்னும் பெண்டிங்லேயே இருந்துச்சு, அப்ரூவே ஆகலை. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து டான்சானியா விசா ஆன் அரைவல் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இருந்தது. சில இடங்களில் வந்து அது இருக்குன்னு போட்டிருக்கு, சில இடங்களில் வந்து அது இல்லைன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து அது கிளியராக இல்லாமல் நம்ம அங்கே போயிட்டு வந்து நமக்கு விசா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த டான்சானியா விசா ஆன் அரைவல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. ஸோ டிரைவர் வந்து நம்மளை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு நம்ம கூடவே வந்து டூர் ஏஜென்சிஸ்லாம் அங்கே இருந்தாங்க. ஸோ இங்கே டூர் ஏஜென்சிஸ் இருக்கும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அங்கே இருக்க டூர் ஏஜென்சிஸ் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்டோன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெசேஜாக வந்து கேட்டுட்டு சொன்னாங்க. கால் பண்ணி கேட்டுட்டு அப்படி கிடையாது விசா நிறையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஏர்லைன்ஸே வந்து இருக்கும்ல, அந்த ஏர் டான்சானியா இந்த மாதிரியான ஏர்லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டே போயிட்டு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸு, ஏர் டான்சானியா அவங்கக்கிட்ட வந்து, ஏன்னா அவங்க தான் வந்து உள்ள போர்டிங் பாஸே கொடுக்குறவங்க. ஸோ அவங்கக்கிட்டே கேட்போன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அஃபிஷியலாக அலௌடுங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஸ்விஸ்போர்ட் இது எதிர்பார்க்கலாம். டான்சானியாவிலேருந்து இந்தியாவுக்கே ஃப்ளைட் இல்லைங்க, ரேரு. இருக்கா இல்லையான்னு தெரியல. டேரெக்ட் ஃப்ளைட்டு டான்சானியாவிலேருந்து இந்தியா ஃப்ளைட் நைரோபி போய் வரதெல்லாம் இருக்குது. ஆனால் டான்சானியாவிலேருந்து ப்ரூசல்ஸ்க்கு வச்சுருக்காங்க, பெரிய விஷயம். அதாவது போர்டிங் பாஸ் தர இடத்துல வந்து இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணணும். நான் இன்னும் டிக்கெட் புக் பண்ணலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே வெளியே ஆஃபீஸ் இருக்கும், ஏர் டான்சானியாவோட ஆஃபீஸ் இருக்கும், நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் கேட்டு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 14,000 வந்துச்சுங்க நம்ம டிக்கெட்டு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். பட் நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுறோம், இன்னும் 2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம புக் பண்ணுறனால ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டான ஃப்ளைட்டாகவே வந்து ஆன்லைன்லேயே இருந்தது. ஆக்சுவலாக நமக்கு வந்து கென்யா டு டான்சானியா வந்து ஃப்ளைட்டில் போகிற ஐடியா இல்லை. நம்ம வந்து நைரோபி வந்து சுற்றிட்டு கென்யாவில் நிறையா இடங்கள் மசாய்மரா அதெல்லாம் வந்து சுற்றிட்டு நம்ம அங்கேருந்து டான்சானியாவில் இருக்கக்கூடிய சிட்டியான அருஷா, ஸோ அந்த அருஷாங்கிற சிட்டிக்கு பை ரோட்ஸ் வரதாக தான் இருந்தது. ஸோ அதற்கான விசாவும் நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தோம். இல்லைனாலும் பை ரோட்ஸ்லேயே விசா அரைவல் வந்து அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி பார்த்தேன். நான் எதுக்கும் சேஃபாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் முன்னாடியே வந்து நம்ம அப்ளை பண்ணி இது பண்ணி வச்சோம். பட் அது கிடைக்கல. பட் போன எபிசோட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அதனால் நம்ம அவசரமாக அங்கே கென்யா விட்டு கிளம்புறனால ஸோ ஃப்ளைட் தான் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 14,000 நம்ம ஊருக்கு டிக்கெட்டு டான்சானியாவுக்கு. ஸோ கென்யா டு டான்சானியாவோட கேபிட்டலான டாரசலாம் வந்து போகிறவங்க. இப்போ கோலாலம்பூருக்கு ஏர் ஏஷியா, டெல்லிக்கு ஏர் இந்தியா இருக்குது, அங்கே இருக்குது ஏர் டான்சானியா. ஆம்ஸ்டர்டாமுக்கு இருக்குங்க. இங்கே வந்து கேலம் வந்து வேர்ல்டு பாப்புலர் ஏர்லைன்ஸ் யூரோப்பில். நம்ம இந்தியாவிலேருந்து கேலம் வழியாக கனெக்டிவிட்டிக்கு நம்ம யூஎஸ்ஏக்கெலாம் ஃப்ளைட் இருக்குங்க. அப்பப்போ ஆஃபர்ஸ்லாம் போடுவான் கேலம். 60,000 இந்தியா டு யூஎஸ்ஏ அப் அண்ட் டவுன்லாம் இருக்கும், ரவுண்டு 60,000 வரைக்கும் வரும் யூஎஸ்ஏ டிக்கெட்டு. டான்சானியா டாரசலாம் வந்து மும்பை வந்து பக்கம், ஆனால் அதுக்கே ஃப்ளைட்டு கிடையாது. ஆனால் யூரோப்லாம் கனெக்டிவிட்டி வச்சுருக்கான். இங்கே வர ஆட்கள் கம்மியாகும். கென்யாவுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க, டான்சானியாவுக்கு எப்படி கம்மியாக இருப்பாங்க? ஸோ அதுக்கான டிக்கெட் வந்து ஃபைனலி எடுத்தாச்சு. ஸோ 12:30 மணிக்கு ஃப்ளைட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ போய் வெயிட் பண்ணலாங்க. வெயிட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுங்கிறத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நாம் வந்து கிட்டத்தட்ட இந்த பேமெண்ட்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை வந்து ரொம்ப அலைஞ்சோங்க. ஸோ அலைஞ்சு திரிஞ்சு
ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்படியே டாரசலாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போவோம்னு நம்புவோம். போயிட்டு அங்கே அலோவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ வந்தாச்சுங்க, யாருமே இல்லை ஃப்ளைட்டுக்கு. ஒரு மணி நேரம் டிலே. ஸோ 11:45 ஃப்ளைட் வந்து 12:40க்கு. ஸோ அங்கே போக 2 மணி ஆகிடும். அப்படி பார்த்தா நம்ம வந்து அடுத்த நாளைக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கலாம், ஹாஸ்டலு. அங்கே போக ஒரு 3 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2 மணி நேரம் ஏர்போர்ட்டில் இருந்தோன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும். நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து ஹாஸ்டல் வந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் ஏர்போர்ட்லேருந்து தள்ளி இருக்குது. ஸோ காலைல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்தோடனே போயிருக்கலாம். இயர்லி செக்இன் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்க டிக்கெட்டும் வந்து வேணால் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போங்க. அத்தாடி ஒரு போர்டிங்க்கு கிளம்பிட்டோங்க. பயங்கர குளிருங்க. ஒரு கொடைக்கானல் குளிர் இருக்கும், முக்கியமாக ஒரு ஹில் ஸ்டேஷனோட குளிர் இருக்கும். அதுக்கு கைதாடலாம். கென்யாவில் எந்த ஹோட்டல்லையுமே வந்து ஃபேன் இல்லைங்க. 2 இடத்துல ஸ்டே பண்ணால் 2 இடத்துலையும் ஃபேன் கிடையாது. ஒரே இடம் ஹோட்டலே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனாலும் ஃபேன் கிடையாது. ராத்திரி உங்களுக்கு ஃபேன் ஏசினா எந்த காலத்துலையும் தேவைப்படாது போல. ஜெட் பிரிட்ஜ் வழியாக ஏறிட்டோம். மொதல் ஃப்ளைட்டு, 2வது ஃப்ளைட்டு ஷட்டிலில் வந்து ஏறிட்டோம். 3வது ஃப்ளைட்டு நடந்து போய் ஏறுறாங்க. அதாவது 3 ஃப்ளைட்டு 3 வெரைட்டி. இதுக்கு ஜெட் பிரிட்ஜெல்லாம் வைக்க முடியாது, நடந்து போய் தான் ஏறி ஆகணும். சின்னது என்ன மாடலு? Row number 8. Main seat is the left seat. Okay. Thank you. Again, initial under your seat, put the jacket across your head and check it. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு நாம் வந்து டான்சானியாவோட கேபிட்டலான டாரசலாம் வந்துட்டோங்க. ஸோ லேண்ட் ஆக போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கோம். நமக்கு வேணாட்டியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா காலையில் வரைக்கும் நமக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கான்றது தெரியல. அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே டாரசலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியா பெருசாக இல்லை. இங்கேருந்து பக்கத்தில் அருஷான்ற ஒரு சிட்டி ஒரு பக்கத்தில் கிடையாது, தூரமாக தான் இருக்குது. நம்ம வந்து அதுக்கான பஸ் பிடிச்சி நம்ம அங்கே போகிறதா தான் நமக்கு வந்து பிளான் இருந்தது. நம்ம வந்து ஆக்சுவலான ஒரு பிளான் நான் யோசிச்சு வச்சுருந்தது வந்து நம்ம பை பஸ் நைரோபியிலேருந்து நம்ம வந்து அருஷா வரதா தான் இருந்தது. பட் நம்ம பிளான் அன்ஃபார்ச்சுனேட்டாக மாறினால நம்ம டாரசலாம் வந்துட்டு டாரசலாம்லேருந்து அருஷா போகிறத பற்றி எப்படி போகிறதுங்கிறத வந்து நம்ம இறங்கிட்டு யோசிப்போங்க. ஸோ இப்போ வந்து நைட்டு மணி 2. ஸோ வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. விசா அரைவல் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே அருஷா போகலான்னு பஸ் புக் பண்ண போய் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. அது என்னென்னா நம்ம வந்து அடுத்த டெஸ்டினேஷன் போயிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கு போல் இப்போ ஜான்சிபார் போகலான்னு இருக்கேன். ஸோ ஜான்சிபாருக்கு வந்து ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு இருக்குது. ஸோ போகலாம், 4000 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் ஜான்சிபார் போகணுன்னா இன்சூரன்ஸ் வேணும், மேண்டட்டரி இன்சூரன்ஸு. அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணால் பேமெண்ட் டிக்ளைன் ஆகுது. 2 கார்டும் டிக்ளைன் ஆகுது, என்னன்னு தெரில. இந்த நியோ குளோபல் வந்து எதுக்கு இருக்கானே தெரில. சூப்பர் கார்டுன்னு ஏமாற்றி வச்சுருக்கான். ஸோ அதை முடிச்சுட்டு, அதாவது
அந்த இன்சூரன்ஸுக்கு மட்டும் அது அங்கே போய் அரைவலில் கூட வாங்கிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே இருக்க ஸ்டாஃப் என்ன சொல்கிறாருன்னா, ஜான்சிபாரில் எல்லாமே ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கும், ஒன்றும் போகிறவங்களாம் வெளில அனுப்பிச்சிட மாட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு எப்படி வேணாலும் போய் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இன்சூரன்ஸ்லாம் பெருசாக மேட்ரு இல்லைன்னு. ஸோ அது மட்டும் என்ன நீங்கள் டொமஸ்டிக் டெர்மினலில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேனா இங்கே அப்படியே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஜான்சிபார் போனாலும் திரும்ப இங்கே வருவோம். சரி பரவாயில்ல, பார்ப்போம். நான் போய் கேட்டுட்டு என்னென்னு அப்டேட் பண்ணுறேங்க. இதுதான் டொமஸ்டிக் டெர்மினல், டெர்மினல் 2, டான்சானியாவோட டெர்மினல் 2. ஸோ இங்கேருந்து ஜான்சிபார் வந்து 20 நிமிஷம் தாங்க ஃப்ளைட்டு. ஃப்ளைட்லாம் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்குது. 10 மணிக்கு இருக்குது, மணி இப்போ 5:15 5:30 தான் இருக்கும். இன்னும் ஹாஸ்டல்லாம் போகல. நைட் வந்து 1:30 மணிக்கு 2 மணிக்கு இங்கே வந்தோம். ஹாஸ்டல்லாம் போகல. லாஞ்ச் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாச்சு. உள்ளே ஒரு பொண்ணு இருந்தாங்க, இது இல்லை யாரும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க தான் பார்த்துக்குறாங்க. என் கார்டுக்கு லாஞ்ச் ஆக்சஸ் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னாங்க. வெளில போய் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே உள்ளே கூப்பிட்டு சரி உட்காந்துக்கோங்க, அவங்க ஷிஃப்ட் 6:30 முடியும், மாதம் 6:30 வரைக்கும் உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதனால் அங்கே உட்காந்துருந்தேன். இப்போ 5:30 மணிக்கும் இங்கே ஜான்சிபார் ஃப்ளைட்டுனால விசாரிச்சுட்டு கூப்பிட்றாங்க. கேமரா இருந்தால் பெருசாக பதில் சொல்ல மாட்டுறாங்க. வந்தாச்சுங்க ஒரு வழியாக போர்டிங் கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஏற வேண்டியதான் நினைக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள், ஸோ ஏற வேண்டியதாங்க. ஆக்சுவலாக இப்போ ஜான்சிபார் விஷயம் மட்டும் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிசான் அரைவல் அவைலபிள்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஒரு 4-5 டெர்மினல் அலைஞ்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு அதை நான் அப்புறம் வந்து அங்கே போயிட்டு சொல்கிறேன். டான்சானியா வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ராத்திரி 2 மணிக்கு வந்தவங்க. ஸோ 2 மணிலேருந்து லாஞ்ச் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ லாஞ்சில் இருந்தாச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ எங்கே போகலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து டாரசலாம் வந்து நம்ம பெருசாக அந்த லிஸ்ட்டில் இல்லைங்க. அது பெருசாக ஒன்றும் பார்க்குறக்கு ஒன்றும் கிடையாது. கேபிட்டல் சிட்டி, ஃபினான்ஷியல் கேபிட்டல், அவ்வளோதான். ஃபினான்ஷியல் கேபிட்டல், அஃபிஷியல் கேபிட்டலும் கூட பெருசாக ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ஜான்சிபார் போனோம், இல்லைன்னா அருஷா போனோம். நம்ம வந்து நைரோபி வந்து நம்மளோட ஷெட்யூல் படி போயிருந்தால் நம்ம வந்து, அதாவது கென்யா நம்மளோட ஷெட்யூல் படி போயிருந்தால் நம்ம வந்து பார்டர் வழியாக நம்ம அருஷா தான் வந்திருப்போம். ஸோ அது வராமல் நம்ம இங்கே டேரெக்டாக ஃப்ளைட்டில் வந்தனால, ஸோ இங்கேருந்து அருஷாவுக்கு வந்து பஸ் இருக்கான்னு பார்த்தா ஈவினிங் தான் இருக்குது. ஈவினிங் ஏறினா காலையில் இறக்கி விடுவாங்க, 10 மணி நேரம் பஸ்ஸு. அப்படி இல்லை ஃப்ளைட் இருக்கான்னு பார்த்தா $4000 டிக்கெட், அதாவது $50, $4500 டிக்கெட்டு. அதே $4500 தான் ஜான்சிபார் இருக்கும். அதுவும் ஜான்சிபார் போய் தான் போகுது அருஷா. ஸோ அருஷா போகலான்னு பார்த்தா அந்த ஃப்ளைட் வந்து அதுதான் போகிறதா இருந்துச்சு முதல்ல. நான் அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஃப்ளைட் வந்து கம்ப்ளீட்லி புக்டுங்க, 7 மணிக்கு ஃப்ளைட்டு. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஜான்சிபார் இருந்துச்சு. ஆனால் ஜான்சிபாரில் இருக்கிறனால நம்ம இன்சூரன்ஸ் வாங்கணும். அப்புறம் வந்து 2-3 இடத்துல கேட்டு, ஹெல்ப் டெஸ்கில் கேட்டு, ஏர்லைன்ஸ்கிட்ட கேட்டு, இமிக்ரேஷன் இது பண்ணுறவங்ககிட்ட கேட்டு, போர்டிங் பாஸ் கொடுக்குறவங்ககிட்ட கேட்டு, இது ப்ராப்ளம் இல்லை, ரைட்டு. இன்சூரன்ஸ் வந்து முந்தைய அப்பெல்லாம் கிடையாது, இப்போ தான் அப்படி ஆக்கிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அதுவும் அங்கே இருந்த ஒரு இவர் வந்து ஹெல்ப் டெஸ்க்கில் இருந்தால் சொன்னார், ஜான்சிபார் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ப்ராசஸ் நடக்கிற இடம், போகிறவங்களெல்லாம் திரும்ப அனுப்பிச்சிட மாட்டாங்க, டூரிஸ்ட்டை வெல்கம் பண்ணுற இடம், அதெல்லாம் 1-2 குறைஞ்சாலும் ஏற்றுப்பாங்க, நீங்கள் தைரியமாக போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னாரு. சரின்ட்டு அந்த நம்பிக்கையில் எதுக்கும் கேட்டுக்கலான்னே சொல்லிட்டு திரும்பவும் கேட்டுக்கிட்டே பார்த்தா இது அரைவலில் வந்து விசா கொடுக்குற மாதிரி அரைவலில் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க $44. எங்கே வாங்கினாலும் 44 தான். நம்ம வந்து தமிழ்நாடுலேருந்து டிக்கெட் செக் பண்ணப்போ டிக்கெட் வந்து $3500 தான். 3500 $7000 தான். ஆனால் இங்கே வரப்போ 4500 $9000 வேறு ஆப்ஷன் இல்லைங்க. $9000 வராது, ஐ திங்க் $8500. நம்ம ஊர்லேருந்து பார்க்குறப்ப $7000, ஒரு $1500 கூட வருது. நம்ம வெளியே வந்து டிக்கெட் செக் பண்ணுறப்போ அப்படி தாங்க இருக்குது ப்ரைஸு. ஸோ என்னென்னா நம்ம அருஷாவுக்கு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா $3000. அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நம்ம டாக்ஸியில் மட்டும் தான் போய் ஆகணும், பஸ்ஸு கிடையாது ஏர்போர்ட்லேருந்து.
ஸோ டாக்ஸி மட்டும் தான் போய் ஆகணும், இல்லைனா வெளியே போய் பைக் டாக்ஸி எடுத்து தான் போகணும். அது வந்து 1000 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட அதுவே வந்து 4500 வந்துடுது. 4000 ரூபா வந்துடுது. கூட 500 ரூபா 4500 ரூபாய்க்கு ஃப்ளைட்டே இருக்காங்க, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துச்சு. பார்த்தா ஃப்ளைட்டு புக்டு நம்ம நேரத்துக்கு. ஸோ நம்ம ஜான்சிபார் பார்த்துட்டு திரும்ப டாரஸ்லாம் வந்துட்டு டாரஸ்லாம்லேருந்து நம்ம அருஷா போகிறோம். மேபி நம்ம நைட் பஸ் புக் பண்ணால் கூட காலையில் அங்கே போயிடும். ஆனால் திரும்ப நம்ம அங்கேருந்து இங்கே வரணும். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு $50 தான் ஃப்ளைட். ஆனால் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஃப்ளைட்டே கிடையாது போல். அது என்ன லாஜிக்னே தெரில. இங்கேருந்து அங்கே போயிட்டு மேபி ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சுட்டு வேறு எங்கேயும் பக்கத்தில் போகுது போல். ஆனால் இந்த பக்கம் வர மாட்டேது போல். ஸோ அது என்னவோ அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிம் கார்டும் கிடையாது, போய் சிம் கார்டு வாங்கணும், இன்சூரன்ஸ் வாங்கணும். கரன்சி வந்து 2 லட்சம் சில்லிங்ஸ் மாற்றினாங்க. தஞ்சானியா சில்லிங்ஸ் வந்து 0.033. அதாவது நம்ம ஊர் 1 10 100, நம்ம ஊர் 100 ரூபா வந்து இவங்களுக்கு 3000 ரூபா. நம்ம ஊர் 1000 ரூபா வந்து இவங்களுக்கு 33 ரூபாங்க. ஸோ இவங்க வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படி தான் வந்து விட்ரா பண்ணுறாங்க. அதாவது 3500 ரூபா 6000 ரூபான்னு. 2 லட்சம்னா கிட்டத்தட்ட 6900 ரூபா வந்துச்சுங்க. ஸோ 6900 ரூபா 2 லட்சம் ஷில்லிங்ஸ்க்கு. இது சார்ஜஸ் வந்து 6% போட்டான் SBI. ஸோ வேறு வழி இல்லை, இது வந்து அவசரத்துக்கு புக் பண்ணது. ஆக்சுவலாக பஸ்ஸு வந்து டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. அது வந்து 2250 ரூபா புக் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணிச்சு. அது வந்து திரும்ப அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா 7 டேஸில். ஸோ வந்துடும், பார்ப்போம். அது கரெக்டாக இருக்கும், நம்ம எதில் பே பண்ணுறோமோ அதில் வந்துடும். ஸோ அது பார்த்துட்டு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்தது என்னவோ 2 டூரிஸ்டிக் அட்ராக்ஷன். ஆனால் சுற்றி முற்றி சம்பவம்லாம் ஏர்போர்ட்டில் நடக்குது, ஊருக்குள்ளே நடக்குது. டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸை தவிர ஒரு எல்லா இடத்துலையும் நடக்குது. எங்கேயாவது சுற்றி பார்க்க போவோன்னு பார்த்தா அதை தவிர எல்லா இடத்துலையும் சம்பவம் நடக்குது. கேட் நம்பர் 7 போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுங்க. இதுக்கு முன்னாடி போன 3 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, நம்மளோட ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ளைட் லிங்க்குன்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டுங்க, ஏர்லைன்ஸு. ராத்திரி வந்தப்போ குளிர் பிச்சுக்கிட்டு அடிச்சிச்சு. ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே லூசு பசங்க ஏசி போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரில ஏசி. ஃபஸ்ட் டைம் வந்து செக்இன் லக்கேஜ் போட்டிருக்கோங்க. நம்ம டான்சானியாவில் வந்து இறங்கின உடனேவே நம்ம விசா அரைவல் ப்ராசஸ்க்காக இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட க்யூவில் வந்து ஒரு 2 விதமான ஆட்களை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகேவை சேர்ந்த பிஸ்னஸ் மேன், ஒரு 35-40 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி இருந்தார். எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். முன்னாடி இமிக்ரேஷனில் அந்த விசா ப்ராசஸை கிளியர் பண்ணுறப்போ நின்றுட்டுருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசா அரைவலுக்கு அந்த யூகே சிட்டிசன் வந்து பயங்கர ஆட்டிடியூடாக வந்து பேசிகிட்டு இருந்தார். அங்கே இருக்க இமிக்ரேஷன் அவருக்கு வந்து விசா அரைவலோ இல்லை டிரான்சிட் விசாவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தேவை போல். ஆனால் பொதுவாக அந்த யூகே சிட்டிசன்ஸ்க்கு இந்த விசா லிபரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது என்ன கணக்கு பிஸ்னஸ் ட்ரிப் ஆகுது. ஸோ நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்தேன். என் லக்கேஜ் வந்து இங்கே ஹோட்டல் ஹயாட்டில் இருக்குது. இவ்வளோ கண்ட்ரியில் வந்து எனக்கு ஸ்டே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு வந்து அடுத்த ஃப்ளைட் வந்து துபாய்க்கு இருக்குது, மதியம் ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டுக்கு கூட நான் வந்து செக்இன் பண்ணிட்டேன். நான் ஹோட்டலில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என் லக்கேஜ் எடுத்துகிட்டு நான் கிளம்பணும், இது என் பிஸ்னஸ் ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடாக சொன்னார். அதுக்கு வந்து அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து அப்படியே வந்து மொத்தமாக அவர் வாய்ஸே வந்து குறைஞ்சிருச்சு. ரொம்ப காமாக சட்டிலாக, சார் சாரி சார், ஓகே கோச்சுக்காதீங்க, இது ப்ராசஸ் சார், நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இது பண்ணி அவருக்கு ரெடி பண்ணி கையில் வச்சு, சார் கோச்சுக்காமல் நீங்கள் போயிட்டு வாங்க சார் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இதுக்கும் வந்து அவங்களது வந்து அஃபிஷியல் பாஸ்போர்ட்லாம் கிடையாது, நார்மல் பர்சனல் பாஸ்போர்ட்டு, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்திருக்க ஒரு பர்சன், அவ்வளோதான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இவர் வந்து நமக்கு முன்னாடி இருந்தவரா, ஸோ அடுத்து வந்து நம்ம விசா வாங்கணுமா, மேபி இது வந்து நடக்கிறது வந்து நைட்டு 2 மணிக்கு. அதனாலேயோ என்னவோ வந்து அவர் வந்து டென்ஷனாக இல்லை என்னன்னு தெரில. இமிக்ரேஷன் ஆஃபீஸரு நம்மக்கிட்ட பெருசாக ஏதோ கொஷின் கேட்கல. என்ன பர்பஸ், நாங்கள் டூரிசம்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அவர் எந்த செக்கிங்கும் பண்ணல. ஸோ இது வந்து இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவரா. இப்போ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் டேடி அண்ட் சுகர் பேபி வந்து நேரில் பார்க்க முடிஞ்சதுங்க. அவருக்கு வந்து ஒரு 55 இயர்ஸ் ஓல்டு. அந்த பொண்ணு வந்து மேபி என் வயசு பொண்ணு, ஒரு 23-24 அந்த வயசு பொண்ணு. ஸோ அவங்க வந்து அதை பெருசாக டேபுவாலாம் எடுத்துக்கல. ஸோ அவர் வந்து US பாஸ்போர்ட் ஹோல்டரு, அந்த பொண்ணு வந்து டச் பாஸ்போர்ட் ஹோல்டரு. ஸோ அது வந்து பெருசாக அவங்க டேபுவாலாம் எடுத்துக்கல. க்யூவில் மற்றவங்க பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் எடுத்துக்கல. ஸோ அவங்க வந்து தேவர் ஜஸ்ட் ஹேவிங் தேர் டைம், அவ்வளோதான். ஸோ 2 விதமான பர்சனாலிட்டிஸாக பார்க்க முடிஞ்சதுங்க இந்த இமிக்ரேஷனில். நம்ம விசா அரைவல் வாங்கிட்டு வரதுக்குள்ளே, அதுவும் ராத்திரி 2:30 மணிக்கு. ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் டிபார்ச்சரில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள்.
ஜான்சிபாருக்கு டேக் ஆஃப் டிபார்ச்சர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிபார்ச்சர் அப்போ காட்டுறேன், இது டேக் ஆஃப் ஆகிறப்போ காட்டுறேன். ATR 72 என்ன கம்பெனின்னு தெரில. ATR தான் கம்பெனியேவா? ஏர்பஸ்ஸும் போயிங்கும் தவிர வேறு எதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நைட்டு ஃப்ளைட் ட்ராவலில் மட்டும் எதுவும் பேச முடியலங்க, அவ்வளோ குளிருது, தூக்கம் வருது. நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ எல்லாமே 1 மணி 2 மணி நைட்டு. அதனால் இப்போ பகலில் பார்த்துக்கோங்க. சாக்லேட் கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில். அடுத்த ஐட்டம் என்னவோ வருது. ஸோ நம்ம வந்து இங்கே டான்சானியா வந்துட்டு நம்ம வந்து அந்த லாஞ்சில் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து நம்ம காருக்கு லாஞ்ச் ஆக்சஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் வெளியே வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து திரும்ப வந்து சரி ஓகே எனக்கு 6:30க்கு டியூட்டி முடியும், நீங்கள் அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு பஸ் புக் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் சரியாக பார்க்காம புக் பண்ணாங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு பஸ் புக் பண்ணிட்டாங்க, காலையில் 6 மணிக்கு. காலையில் வந்து பஸ்ஸே கிடையாது. நான் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், சாயங்காலம் தானே இருக்கும், காலையில் எப்படி இருக்குது இந்த மாதிரி லாங் ட்ராவலுக்குன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஜான்சிபாருக்கு வந்து நம்ம ஃப்ளைட் புக் பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ நம்ம போகிற ஃப்ளைட் இருக்குல்ல, இந்த ஃப்ளைட்டில் இந்த இது கேபின் க்ரூ இருப்பாங்களே, கேபின் க்ரூவில் ஒருத்தர். ஸோ அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு உள்ளே வந்தோடனே கொடுத்தாரு. ஸோ அவருக்கு தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு டிக்கெட் தேவைப்படுது, ஃப்ளைட் இருக்கா இல்லை எத்தனை மணிக்கு இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக 10 மணிக்கு இருக்கா தான் இருந்தது. அவங்க சொல்லி தான் தெரியும் 7 மணிக்கு ஃப்ளைட் இருக்குன்னு. ஸோ 7 மணிக்கு ஃப்ளைட் இருக்கான், இந்த மாதிரி நீங்கள் போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, 20 மினிட்ஸ் ஃப்ளைட் டிலே வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 20 மினிட்ஸ் ஃப்ளைட் டிலே. ஸோ நம்ம வந்தோடனே அவங்க வந்து பேசி நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் இருக்குது, நீங்கள் வந்து 7 மணிக்கே வந்து ஜான்சிபார் ஃப்ளைட் இருக்குது, ஸோ நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவங்க தான் வந்து விசாரித்து சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே நடந்தது வந்து லான்ச்சில் நைட்டு 2:30 மணி 3 மணிலேருந்து இப்போ காலையில் 7 மணிக்கு நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ வரைக்குங்க. ஸோ மொத்த ஃப்ளைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 பேர் இருக்கோங்க என்னோட சேர்த்து. அதில் நான் ஒருத்தன் தான் தனியாக வந்திருக்கேன். ஸோ நான் ஃப்ளைட் புக் பண்ணுறப்பவே ஒரு ஆளுக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. எனக்கு அப்போ புரியலை, போர்டான் ஆகிறப்பையும் சரி இப்போயும் சரி. ஸோ மீதி 5 கப்புள், ஸோ 10, நான் ஒருத்தன் 11. நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹைட்டில் தாங்க ஃபுல் ட்ராவலும் நேற்று நைட்டு பண்ணுச்சு. மேலேயும் போல் கீழேயும் போல் இந்த வியூ தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போயும் அதே ஹைட்டில் தான் போகுது. 20 மினிட்ஸ் தாங்க. No delay, number 1. Weather is good. Temperature report 24 now, 24 degrees. Thank you. சன்ரைஸாக வானத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. பின்னாடி ஃப்ளைட்லேயே வந்து நிறுத்தலைங்க. தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அவுட். யாரும் பெருசாலாம் எடுத்துக்கல, பட் தே ஆர் ஹேவிங் தேர் டைம். அதை காட்டலாம் கூடாது, டீசன்சி. இந்த சன்ரைஸில் வானத்திலிருந்து அந்த கப்பல் தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அவுட்டுங்க.
பார்த்துக்கிட்டே போவோம் ஜான்சிபாருக்கு. நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறோம். இறங்குது, ஹைட் வந்து டிசென்ட் ஆகுது. The airport just coming up on the right hand side. We are first up this region. எனக்கு ஒன்றுமே தெரியல, கண்ணு தான் கூசுது. We'll be flying over the famous stone town. So shortly right again towards. ஓட்டலடா நீ, ஃப்ளைட்டு ஓட்டலடா. ஏன் ராட்டெழுது திருப்புற மாதிரி திருப்போம். இப்போ வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. சின்ன ஃப்ளைட்டுன்றனால அவங்க திருப்புறது பெருசாக தெரியுதுங்க. லைட்டாக திருப்பினாலுமே, லைட்டாக ஹைட்டு குறைச்சாலுமே டிஸ்கவுண்ட் டிசைன் பண்ணாலும் லைட்டாக திருப்பினாலும் கண்டபடி திரும்புதுங்க. உள்ளே இருக்கப்போ தான் ஃபீல் ஆகுது. உங்கள் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ரன்வே எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த திருப்பாங்கல் இந்த பக்கம் பாருங்கள். நம்ம கடலை பார்த்து மைண்டை டைவர்ட் பண்ணுவோம். கண்ணாமலாம் திருப்புறாரு. அந்த பக்கம் ஃபுல்லாக டெவலப்டா, இந்த பக்கமும் டெவலப்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓட்டு வீடாக இருக்குது. டெவலப்டு இல்லையோ, டெவலப்டாக தானே இருக்குது. மல்டி ஸ்டோரி பில்டிங் கிடையாது, அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. அதான் ஸ்டோன் டவுனா. அந்த பெரிய பில்டிங்காக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஸ்டோன் டவுனா அந்த ஏரியா பேர். அதான் முக்கியமான ஏரியா. நமக்கு நேராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக வந்தோம். அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு இங்கே வந்து ரன்வேல நிப்பாட்டுறாங்க. ஒரு வி ஷேப் யூ ஷேப்பில் யூ டர்ன் போட்டு ரன்வே. என்ன இடம் காலியாக இருக்குது, எப்படி விட்டு வச்சாங்க? இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டை அதிசயமாக இருக்கே விட்டு வச்சுருக்கதை பார்த்தா. ஏதாவது பிஸ்னஸ் மேனோட ப்ரைவேட் லேண்டாக இருக்குமோ? வாய்ப்பு இருக்குது. இறங்கிடுச்சுங்க. அப்படியே ஸ்மூத்தாக இறங்குதான். ஸ்மூத்தாக இல்லைங்க. சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரா? நிப்பாட்டணும். ரன்வே சின்னது போல். இந்த சின்ன ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகிறக்கு ஏற்ற ரன்வே தான் வச்சுருக்காங்க போல். பெரிய ஃப்ளைட்ஸ்க்கான ரன்வே இருக்கா டிஸ்டன்ஸ் கவர் பண்ண? நிற்கிறது எல்லாமே சின்ன ஃப்ளைட்ஸாக தான். அந்த இது ஃப்ளைட் நிற்கலை.
இங்கே ஒரு யூட்டனு சாதாரணமாக கார் திருப்புற மாதிரி திருப்புறாங்க. நம்ம தான் ஒவ்வொரு பக்கமும் ஆடிக்கிட்டு இருக்கோம். Ladies and gentlemen, for your second onward, please remain seated with your seatbelt fastened until the aircraft has come to a complete stop and the seatbelt sign have been switched off. Before leaving the cabin, please make sure to take all your personal belongings with you. On behalf of Flight Team, Captain Idris Badi and the rest of the crew, we thank you for choosing to fly with us. Thank you so much and have a good morning. குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் தான். ஸோ அதுக்கான ரன்வே லென்த்து தான் வச்சுருக்காங்க போல். பெரிய ஃப்ளைட்ஸ் எதுவுமே காணும். ஷட்டில் பஸ் தான் அவ்வளோ நிற்கிது. அங்கே ஆக்சுவலி ஜெட் பிரிட்ஜ் இருந்துச்சு. மேபி அந்த சைடு இன்னொரு ரன்வே இருக்குது போல். இதுலேயோ இடிக்க போன மாதிரி சடன் பிரேக் போட்டு திருப்பினார். இந்த எல்லோ லைனுக்குள்ளே நிற்கணும் போல். ஆனால் நம்ம இறங்கி தானே போக போகிறோம். எங்கே நின்னா என்ன புரியலையே. அங்கே இருக்குது பாருங்கள், அந்த துபாய் ஃப்ளைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அதுவுமே சின்னது தான். இந்த ஏர்பஸ் சைஸ்லாம் இல்லை, எல்லாமே குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ். கரெக்டாக 20 நிமிஷம் அங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 20th மினிட் லேண்ட் ஆகிட்டோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது டேக் ஆஃப் பண்ணதுலேருந்து 20 மினிட்ஸில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 மேக்ஸிமம், அவ்வளோதான். அப்படியே இறங்கலாங்க. ஹாஸ்டல் பார்த்து புக் பண்ணணும். இன்னும் புக்கே பண்ணல, போய் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். நேற்று வந்து தரையில் தான் லேண்ட் ஆனோம். இன்றைக்கி வந்து தரையிலே லேண்ட் ஆகிட்டோம். அதாவது நாம் கால் பொதிச்சு நான் லேண்ட் ஆகிட்டோம். ஆனால் இது வேறு நாடு கிடையாது. நம்ம ஆல்ரெடி இமிக்ரேஷன் விசா வாங்கியாச்சு. ஆல்ரெடி நம்ம அஃபிஷியலி இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்கோம். நேற்று நைட்டு வந்து இது ரெக்கார்ட் பண்ண முடியல. பயங்கர கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. தூக்கம் வேறு. நம்ம அவசர அவசரமாக வேறு வந்தோம். விட்டா போதும் தப்பிச்சு வந்தோம். ரிஷிஷன் யாரா குட்டியூண்டு ஃப்ளைட்டுங்க. இவ்வளோ தான் மொத்தம் ஃப்ளைட்டோட சைஸு. நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்கல்ல, இந்த கப்புள் தான். சலாம் யார். உள்ளே போயிட்டு நான் ப்ராசஸ் முடிச்சுட்டு பேசுகிறேங்க. உள்ளே எடுக்கக்கூடாது. அவரோட பேக் தான் வந்துருச்சுங்க. ஸோ அங்கே உள்ளே என்ட்ரு ஆனோடனே அந்த மேண்டட்டரி இன்சூரன்ஸ்ங்க ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. $44. ஸோ எல்லாருமே அப்படியே க்யூவில் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க, இமிக்ரேஷன் கிளியர் ஆகி. ஸோ ஸ்மூத்தான ப்ராசஸ் தான். ஆனால் $44. ஸோ அது பே பண்ணி இன்சூரன்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிட்டு போகலாங்க. தூங்கணுங்க. தூங்கவே இல்லை. ஜான்சிபாரில் கால் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஹாஸ்டல் புக் பண்ணி ஹாஸ்டல் போகணும். ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை தான் சொல்கிறேன், ஆனால் எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஆனால் வேணும்னா பண்ணாமல் இருக்கேன். ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே எதுவும் வராமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சு போங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ட்ராவல் கண்டென்ட் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பாய்.
ஸ்டோன் டவுன்லேருந்து கிளம்பி நார்தர்ன் மோஸ்டான இதுக்கு மேலே ரோடு கிடையாதுங்க. இதான் ஜான்சிபாரோட கடைசி ரோடு. கம்ப்ளீட்லி டிசப்பாயின்ட்டுங்க. நான் வந்து இறங்க கூட இல்லை பஸ்ஸை விட்டு, அப்படியே திரும்ப போகிறேன். ஸோ ரிட்டர்ன் பஸ்ஸில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். வரப்போ எடுத்த வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒன்றும் ஊரை பார்த்தே ஆகணுங்கிற எண்ணம்லாம் இல்லைடா, நீயே வச்சுக்கடா உன் ஊரை அப்படின்ற மாதிரி வந்த பஸ்லேயே நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம்.